பெரும்பாலும் ரோட்டு கடையில மட்டுமே கிடைக்கக்கூடிய பேல்பூரிய முழுக்க முழுக்க ஆரோக்கியமான முறையில வீட்லயே கைப்பக்குவமா செஞ்சு சுவைச்சு பார்க்க போறோம். பேல் பூரி செய்யறதுக்காக 50 கிராம் சோள அவலை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்குவோம். இருபத்தஞ்சு கிராம் வேர்க்கடலை, 25 கிராம் பொட்டுக்கடலை ரெண்டையும் இப்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்து வச்சிருவோம். இப்ப பிசைஞ்சு வச்சிருந்த கடலை மாவுல ஓமப்பொடியை சுட்டு எடுத்துருவோம். அரிசி மாவுல இருந்து தட்டுவடையவும் செஞ்சு எடுத்துருவோம். ஓமப்பொடிக்கும் தட்டுவடைக்கான முழு வீடியோவை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருக்கேன். மறக்காம அதையும் ஒரு முறை பாருங்க. ஐம்பது கிராம் புளிய தண்ணியில ஊற வச்சுட்டு கையளவு வரமிளகாயமும் தண்ணியில ஊற வச்சிருவோம். இப்ப ஒரு தேக்கரண்டி சீரகம், கையளவு வரமிளகாய் ரெண்டையும் தனித்தனியா வறுத்து பொடியா அரைச்சு வச்சிருவோம். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சு ஒரு சட்டியில ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருவோம். புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது 100 கிராம் வெல்லம் இல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அரை தேக்கரண்டி வறுத்தரைச்ச வரமிளகாய் தூள், அடுத்து அரை தேக்கரண்டி வறுத்து அரைச்சு வச்சிருந்த சீரகப்பொடி, கொஞ்சோண்டு கல்லுப்பு, இது மூணையும் சேர்த்து கட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். அடுத்து அரை கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கடைசியா கல்லுப்பை சேர்த்து நல்லா சட்னியா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப ஊற வச்சிருந்த கையளவு வரமிளகாய், 10 பல்லு பூண்டு, 1/4 தேக்கரண்டி சீரகப்பொடி, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் வரமிளகாயை ஊற வச்சிருந்த தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து வரமிளகாய் சட்னியை அரைச்சு எடுத்துருவோம். பேல்பூரிக்கு தேவையான எல்லாத்தையுமே தயார் பண்ணியாச்சு. இப்ப பேல்பூரியை தயார் பண்ணிடுவோம். இப்ப பொரிச்சு வச்சிருந்த சோள அவலோட பொரிச்சு வச்சிருந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அரை தேக்கரண்டி மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருவோம். அடுத்து ஒரு படி பொரி, சுட்டு வச்சிருந்த தட்டுவடையில 8 நுணுக்கி சேர்த்துருவோம். அடுத்து 2 கையளவு ஓமப்பொடியவும் தூவி விட்டுருவோம். இப்ப நறுக்கி வச்சிருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். அடுத்து துருவி வச்சிருந்த ஒரு கேரட், பொடி பொடியா நறுக்குன ஒரு அவிச்ச உருளைக்கிழங்கு,
அதே மாதிரி பொடி பொடியா நறுக்குன ஒரு தக்காளி, அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, அரை தேக்கரண்டி மாங்காய் பொடி, அரை எலுமிச்சப்பழ சாறு, 2 தேக்கரண்டி அரைச்சி வச்சிருந்த புதினா கொத்தமல்லி சட்னி, 1.5 தேக்கரண்டி அரைச்சி வச்சிருந்த வரமிளகாய் சட்னி, அடுத்து 1 அல்லது 2 தேக்கரண்டி புளி சட்னி, அரை தேக்கரண்டி உப்பு, கடைசியா கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்டுருவோம். சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாம் நல்லா கலங்கி பேல்பூரி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. மாலை நேரத்துல வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சாப்பிடறதுக்கு சரியான நொறுக்கு தீனி இது.